சம்பளம் கேட்டதின் பெயரில் தோட்ட உரிமையாளரும் சூப்பர்வைசரும் சேர்ந்து பெண்ணை கொலை செய்ய முயன்றதாக புகார். தோட்டம் நடத்தி வரக்கூடிய ரிசோர்ட் உரிமையாளரின் சட்டவிரோத செயல்பாடுகளை பெண் பார்த்ததின் காரணமாகத்தான் அவரை கொலை செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. வண்டிப்பெரியார் 63ஆம் மைலில் செயல்படக்கூடிய தேக்கடி ஹட் என்ற ரிசோர்ட் உரிமையாளர் செபி ஜேம்ஸின் ரிசோர்ட்டில் 7 தோட்டத்திலும் வேலை செய்து வந்து கொண்டிருந்த வண்டிப்பெரியார் பள்ளிப்படி கிழக்கேத்து அனிஷா சம்பளம் கேட்டதின் பெயரில்தான் உரிமையாளரும் சூப்பர்வைசரும் கொல்ல முயன்றதாக புகார். கடந்த 4 வருடங்களாக அனிஷாவும் கணவன் அனிலும் இங்கு வேலை செய்து வருகின்றனர். இதற்கு பின்பு அனிஷா ரிசோர்ட்டில் கிளீனிங் வேலை செய்து கொண்டிருந்த போது துப்பாக்கியும் மான்கொம்பும் பார்த்ததை தொடர்ந்து உரிமையாளர் இங்கிருந்து இவர்களை வேலைக்கு வைப்பதில் விருப்பமில்லாத நிலையில்தான் இவர்கள் அனிஷாவின் கணவன் அனிலும் வேறு இடத்திற்கு வேலைக்கு சென்றனர். பின்பு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை கேட்டபோதுதான் பிரச்சனைக்கு துவக்கமானது. கடந்த காலை இங்கு சூப்பர்வைசர் பினோய் மேத்யூவின் சாலையில் வைத்து பார்த்து மீதமுள்ள சம்பளத்தை கேட்ட நேரத்தில்தான் சூப்பர்வைசர் அனிஷாவின் கழுத்தை பிடித்து வாகனத்தில் இருந்த கத்தியை எடுத்து கொல்ல முயன்றது. சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் தான் இந்த நபரை அங்கிருந்து பிடித்து வேறு இடத்திற்கு கொண்டு சென்றது. கூடாது வாகனத்தை வைத்து കൊല്ലവും മുയன்റുള്ളാർ. അപ്പോൾ അന്നേരമാണ് ഈ തോക്കും മാൻ്റെ കൊമ്പും അങ്ങനെയുള്ള സാധനങ്ങളൊക്കെ കണ്ടത്. അത് ഞാനാണ് ക്ലീൻ ചെയ്തുകൊണ്ട് ഞാൻ കണ്ടപ്പോൾ ഇവർ ചാക്കിൻ്റെ അകത്ത് കയറ്റി മാറ്റി. അതിൽ പിന്നെ ഞങ്ങളെ അവിടെ നിർത്താൻ ഇവർക്ക് ഭയങ്കര ബുദ്ധിമുട്ട്. പൈസ തരാം, ഞങ്ങൾ പണിത പൈസ തരത്തില്ല. അങ്ങനെയാണ് ഞങ്ങൾ അവിടുന്ന് പൈസ കിട്ടുന്നിടത്തോട്ട് പണിക്ക് മാറി ചെയ്തുകൊണ്ടിരുന്നപ്പോഴാണ് 2 പ്രാവശ്യം വഴിക്ക് വെച്ച് എന്നെ ഭീഷണിപ്പെടുത്തി. നീ ഇനി പൈസ വെച്ച് അങ്ങോട്ട് വന്നാൽ നിന്നെ ഇല്ലാതാക്കുമെന്ന് പറഞ്ഞ് ഇന്ന് രാവിലെ ഞാൻ പണിക്ക് വന്നപ്പോഴത്തേന് പൈസ സൂപ്പർവൈസർ ബിനോയ് മാത്യുവിൻ്റെ അടുത്ത് ഞാൻ ചോദിച്ചു, പൈസ ചേട്ടാ കുറേച്ചേ താ, ഞങ്ങൾക്ക് എൻ്റെ കൊച്ചു ഫീസ് കൊടുക്കാൻ വേണ്ടി കൊടുക്കാതെ വീട്ടിൽ ഇരിക്കുക. അന്നേരം പുള്ളിക്കാരൻ എൻ്റെ കടക്ക് ഇപ്പം തന്നെ തീർത്തേക്കാമെന്ന് പറഞ്ഞ് എൻ്റെ കഴുത്തിന് പിടിച്ചിട്ട് വടിവാളെടുത്ത് കൊല്ലാൻ ശ്രമിക്കുകയും അതിൻ്റെ അകത്ത് നടത്ത് നിന്നവരെല്ലാം പിടിച്ച് മാറ്റിയോടെ ഞാൻ രക്ഷപ്പെട്ടു. പിന്നെ എന്നെ തള്ളിയിട്ടിട്ട് ജീപ്പ് കയറ്റി കൊല്ലാൻ ശ്രമിക്കുകയായിരുന്നു. ரிசோர்ட் உரிமையாளர் செபி ஜேம்ஸ் முன்பு யானைக்கொம்பு வழக்கில் குற்றவாளி. இந்த வழக்கிலிருந்து தப்புவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று மிரட்டியதாக அனிஷா தெரிவித்தார். கடந்த 5 வருடமாக அனிஷாவும் கணவனும் இங்கு வேலை செய்து வருகின்றனர். இதற்கு பின்பு இவர்கள் கொடுத்த புகாரில் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். 5 വർഷം ഞാനവിടെ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. ഞാൻ പെരുമ്പള 4 വർഷവും അതിനകത്ത് വന്നിട്ട് ഞാൻ രാവിലെ വണ്ടി ജീപ്പ് കത്തിട്ട് എൻ്റെ പെരുമ്പള അവിടെ പോയി സംസാരിക്കുമായിരുന്നു. പൈസ മാത്രമേ ചോദിച്ചുള്ളൂ. ഉടനെ പുള്ളി പറഞ്ഞ എൻ്റെ പെണ്ണുമ്പടെ പങ്ങൊക്കെ ഞാൻ മാറിയിട്ടായിരുന്നു. ഉടനെ അവർ വടിവാളെടുത്താൽ വെട്ടാൻ വന്നു. ജീപ്പ് തട്ടിട്ട് പെണ്ണുമ്പടെ എടുക്കാൻ വേണ്ടി ഞാൻ പോയപ്പോഴത്തേക്ക് എന്നാൽ പെണ്ണുമ്പടെ പങ്ങൊക്കെ പിടിക്കാൻ താഴ്ക്കളയായിരുന്നു. അപ്പം ഞാൻ ഉടനെ തന്നെ അവിടെ ആശുപത്രിയിൽ കൊണ്ടുവരികയും ചെയ്തു. ഇപ്പം വന്നിട്ട് ഞാൻ 7:15 ഞാൻ സ്റ്റേഷൻ കൊണ്ട് പരാതി കൊടുത്തിട്ട് ഞാൻ ഇവിടെ ഇപ്പം 5 രൂപ 1 വർഷം മുഴുവൻ നോക്കാനും ഒന്നുമില്ല. ഞങ്ങൾ ഇവിടെ അനാഥയായിട്ടോടെ ഇരിക്കുക. இங்கிருந்து வேலையிலிருந்து இவர்கள் போன பின்பு பள்ளிக்கூடங்கள் திறந்த நிலையில் குழந்தைகளின் ஃபீஸ் உட்பட உள்ளவைகள் கொடுக்க முடியாத நிலை தொடர்வதாகவும் அதனால் தான் அனிஷா சம்பளம் கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட செபி ஜேம்ஸ் பினோய் மேத்யூவும் வண்டிப்பெரியார் காவல் நிலையத்தில் வந்து இவர்களின் காரியங்கள் ஆனால் காவல்துறையினர் எங்களிடம் வந்து எந்தவித விசாரணையும் நடத்தவில்லை என்றும் தம்பதிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் பீரோ வண்டிப்பெரியார்.